வாய்ப்பே இல்லை. அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை சேர்க்க மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்தார் பழனிசாமி. பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்க வாய்ப்பு. பொதுவாகவே பிறப்புச் சான்றிதழ் பதிவு செய்ததிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள் அதில் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம். அதன் பிறகு அந்த வாய்ப்பு வழங்கப்படாது. இந்த நிலையில் 2000 ஆண்டுக்கு முன்னாக பிறந்தவரிடம் அதற்கு பின் பிறந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ப்பாக பெயர்களை சேர்ப்பதற்கான அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. தற்போது இறுதி வாய்ப்பாக வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் சிக்கி காயமடைபவர்களுக்கு அரசு சார்பில் 5 நாட்கள் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என கேரளா அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நிலவரம். ஆட்சியில் பங்கு 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்டுகள் என கனிமொழியிடம் ராகுல் நிபந்தனைகள் வைத்ததாக தெரிய வந்துள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கும் மருந்தாளுநர் பணியிடங்களில் மருத்துவம் சார்ந்த பணியாளரை தற்காலிகமான முறையில் நியமிக்க தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய இடங்களில் நிலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் நேற்று ஒரே நாளில் வெள்ளி கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 4.25 லட்சம் ரூபாயாக அதிகரித்தது. தங்கம் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து 1,34,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தங்கம் 1 கிராம் விலை 16,800 ரூபாய். வெள்ளி 1 கிராம் விலை 425 ரூபாய்.